நிறைய பேர்த்துக்கு இருக்க சந்தேகம், தயிர் சாப்பிட்லாமா டாக்டர்? சுகர் இருக்கவங்களுக்கு தயிர் எடுத்துக்கலாமா? அது வந்து சர்க்கரையை உயர்த்துமா? அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. முதல்ல வந்து நான் நெய்க்கு சொன்ன மாதிரி தான். அதாவது இயற்கையான பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு இயற்கையான உணவு அப்படின்னா அது தயிர். ஸோ அந்த தயிரில் வந்து பல நன்மைகள் இருக்குது. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தயிர் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரியும். பாலை வந்து உரைய ஊற்றி வைக்கிறோம், அதோட பாக்டீரியல் ஆக்டிவிட்டினால் அது தவஞ்சு தயிராக மாறுது. ஸோ பொதுவாகவே வந்து இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து நிறைய இருக்கிற ஒரு இயற்கை உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தயிர் தான். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நுண்ணுயிர் கிருமிகள் நிறையா இருக்கிறது, நல்ல பாக்டீரியா நிறையா இருக்கிறது எந்த விதத்தில் நமக்கு உதவி செய்யுதுன்னா, முதல்ல வந்து நம்மளோட ஜீரண மண்டலத்துக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குது. செரிமானத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகிறதும், அதே போல் கழிவுகளை வந்து சரியாக வெளியேற்றுறதுக்குரிய உதவியும் வந்து இந்த நுண்ணுயிர் சத்துக்கள் செய்யுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது போக இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ஆராய்ச்சிகள் வந்து இந்த நுண்ணுயிர் கிருமிகளில், நல்ல நுண்ணுயிர் கிருமிகள் ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றின வந்து ஆராய்ச்சிகள் வந்து இன்றைக்கி உலகளவில் பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நோய் எதிர்ப்பு தன்மைக்கு அது உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த கொரோனா நேரத்தில் கூட வந்து ப்ரோபயோட்டிக்ஸும் சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பெட்டராக இன்ஃபெக்ஷன்லாம் சரியாகுது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்ணாங்க. அதே போல் உடல் பருமனுக்கும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வயிற்றில் இருக்கிற நல்ல நுண்ணுயிர் கிருமிகள் குறையிறதுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குரிய ஆராய்ச்சிகளும் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அதுக்குரிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரதுக்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தயிரில் இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்க என்ன சத்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து கால்சியம் சத்து நிறையா இருக்குது. அதே போல் புரத சத்து நிறையா இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. இந்த கால்சியம் சத்து அப்படிங்கிறது நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து லேடிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வயதான ஆண்களாக இருக்கட்டும், நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கால்சியம் சத்து குறைபாடு அப்படிங்கிறதுக்கு, அதனால் வந்து போனில் வீக்னஸ், போனில் வந்து வலி, அதே போல் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இந்த கால்சியம் குறைபாடுனால் வருது. ஸோ இந்த தயிரில் இயற்கையாகவே கால்சியம் சத்து நிறையா இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக புரத சத்தும் கொழுப்பு சத்தும் இருக்கிறதோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்மளோட உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபில்லிங் கொடுக்கறது. நம்ம முன்னாடியே புரதத்தை பற்றின வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கேன். புரத சத்து கொழுப்பு சத்து நமக்கு நிறையா சேரும்போது இந்த வயிறு ஃபில்லிங், சாட்டிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து நமக்கு வந்து எளிதாக கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக உணவு எடுத்துக்கும் போதே நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங் வந்து ஈஸியாக கிடைக்கும்.